அடுத்ததாக இடம்பெற போகும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தனுடைய தமிழோடு விளையாடு என்ற நிகழ்ச்சி. தற்பொழுது கலைஞர் தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்றது. அந்த நிகழ்ச்சி இப்பொழுது நேரடியாக உங்களுக்காக வழங்கப்பட இருக்கின்றது. பங்கேற்பாளராக நீங்களும் பங்கு கொள்ளப் போகின்றீர்கள் இந்த நிகழ்ச்சியில். அதுதான் சிறப்பு. மாணவர்களும் இதில் பங்கு பெற்றுக் கொள்ளலாம். எனவே அனைவருமே வந்து இருக்கைகளில் அமர்ந்திருந்தால் நிகழ்ச்சி இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். இப்பொழுது தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியுடன் திரு ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் இதோ உங்களுக்காக. வணக்கம். மதிய உணவுக்கு பிறகு ஒரு சின்ன ஒரு அப்படி தலை அசத்தும் இல்லை. அதனால் மாநாட்டில் நீங்கள் உறங்கிவிடக்கூடாது என்பதற்காக ராசரத்னம் ஐயா என்னை அழைத்து அவங்கெல்லாம் தூங்கிறாத மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கங்கன்னு சொன்னனால தமிழை கொண்டு உங்களை தட்டி எழுப்ப வந்திருக்கிறேன். இது ஒரு மொழி சார்ந்த விளையாட்டு நிகழ்ச்சி. அவர் தொகுப்பாளர் சொன்னது போல கலைஞர் தொலைக்காட்சியில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை 1 மணி நேர நிகழ்ச்சியாக தமிழகத்தில் உள்ள பள்ளி மாணவ மாணவியரை கொண்டு இந்த போட்டி நிகழ்ச்சி நான் நடத்தி கொண்டு வருகிறேன். இதுவரை பார்க்காதவர்கள் அதை போய் தொடர்ந்து பாருங்கள். இளம் பிள்ளைகளை மாணவர்களை பார்க்க ஊக்குவீங்க. இது அவர்களை விட பெரியவர்களுக்கு ரொம்ப விறுவிறுப்பாக சுவாரஸ்யமாக இருக்கிறதாக நான் கேள்விப்படுகிறேன். எனக்கு தெரியாது அதை இங்கே டொரண்டோ நகரத்தில் இத்தனை பேர் பார்த்து கொண்டு இருப்பதை. என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருவர் இருக்கிறார், இன்னும் வந்திருக்காரா என்னன்னு தெரியல. அவர் நேற்று பார்த்தப்போ சொன்னார், இந்த நிகழ்ச்சியை நானும் என் மனைவியும் விடாமல் ஒவ்வொரு வாரமும் பார்த்து நாங்கள் வீட்டிலேருந்தே விளையாண்டு பல சொற்களை கண்டுபிடிக்கிறோன்னு. அவருக்கு நான் சொல்லவே இல்லை இப்படி ஒரு நிகழ்ச்சி நான் பண்ணி கொண்டு இருக்கிறத. இப்படி பலரை சென்று அடைந்திருக்கிறது. நீங்கள் அதை ஒரு முறை தொலைக்காட்சியில் பார்க்க தொடங்கிட்டீங்கன்னா அந்த 1 மணி நேரத்தில் நம்ம கண்டுபிடிக்க மாட்டோமா, நம்ம போய் விளையாட மாட்டோமான்னு இருக்கும். ஏன்னா நம்ம மொழி, நமக்கு தெரிந்த சொற்கள் விளையாட்டின் வழியாக வரும்பொழுது ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியை தொலைக்காட்சியில் மட்டுமில்லாமல் பல வெளிநாடுகளுக்கும் சென்று இதே போல் பல நகரங்களில் பொதுமக்களுக்கும் பள்ளி கல்லூரி பல்கலைக்கழக மாணவ மாணவியருக்கும் நான் நடத்தி கொண்டு வருகிறேன். தமிழ் மொழி அந்த சொல் வளம் இருக்குல்ல, வொக்காபுலரி, எந்த அளவுக்கு நம்ம கற்று வைத்திருக்கிறோம். ஒரு சொல்லில் ஒரு முதல் எழுத்தை சொன்ன உடனே எத்தனை சொற்கள் நம் மனதில் உதிக்கின்றன நம்மை நாமே சோதித்து கொண்டு அறிந்து கொள்கிற ஒரு சுவையான விளையாட்டு நிகழ்ச்சி. இது இங்கிலீஷில் ரொம்ப பாப்புலராக இருக்கு அரவுண்ட் த வேர்ல்டு. ஐ திங்க் மெனி ஆஃப் யூ மஸ்ட் பி பிளேயிங். இட்ஸ் கால்டு வேர்டில், WORDLE. வேர்டில் வந்து இன்றைக்கி உலக அளவில் எல்லாரும் அலுவலகத்தில், வீடில், படிக்கிற இடங்களில், வேலை செய்கிற இடங்களில், வீடுகளில் விளையாடுற ஒரு சுவையான நிகழ்ச்சி. அதனுடைய தமிழ் வடிவம் தான் இது. ஒரு சொல்லினுடைய முதல் எழுத்து கொடுக்கப்படும். அது என்ன சொல்லு நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் விதிமுறைகளை தனியாக சொல்லிடுறேன். இதை எல்லா ஊர்களிலும், எல்லா இடங்களிலும், பள்ளிகளிலும், கல்லூரிகளிலும் நான் நடத்தி கொண்டு வருகிறேன். இந்த நாட்டிலோ பிற நகரங்களிலோ பிற நாடுகளிலோ இருந்து வந்திருப்பவர்கள் என்னை தொடர்பு கொண்டால் இந்த நிகழ்ச்சியை 2, 3, 4 மணி நேரங்கள் கூட போகிறதே தெரியாமல் இதை நடத்த முடியும். ஏன்னா பொதுமக்கள் எல்லாரும் பங்கு பெறலாம். 30 வினாடிகள் தான் ஒருவருக்கு வாய்ப்பு. அதனால் ஏகப்பட்ட பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும். இதன் மூலமாக சுவையாக ஒரு விளையாட்டின் மூலமாக நல்ல தமிழ் அறிவை நாம் சோதித்து பார்த்து கொள்ள முடியும். சரி, இப்போ நம்ம விளையாட்டுக்கு வருவோம். இதனுடைய விதிமுறைகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன். திரையில் இப்போ பெரியவர்களுக்கு என்றால் 4 எழுத்து சொற்கள் நான் கொடுப்பேன். அந்த சொற்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஒருவேளை மேடைக்கு வந்து விளையாடுகிறவர் பள்ளி மாணவ மாணவியராக இருந்தால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எளிதாக்கி இருக்கிறேன். 3 எழுத்து சொற்களை கண்டுபிடித்தால் போதும். முதல்ல கொஞ்சம் பெரியவர்கள் விளையாடட்டும். அதை பார்த்து பள்ளி மாணவ மாணவியருக்கும் ரொம்ப துணிவு வந்துடும். ஐயா இவங்களுக்கு ஒன்றுமே சொல்ல தரல, நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு வருவாங்க பாருங்கள். இதுதான் எல்லா இடத்துலையும் நிகழ்கிறது. இப்படி நடக்கணும்னு நான் விருப்பலை, ஆனால் இப்படி தான் நடக்கிறது. அதை பார்த்துட்டு நிறையா பள்ளி மாணவ மாணவியர் வருவாங்க. அவர்களுக்கு 3 எழுத்து சொற்கள். முதல் எழுத்து நான் திரையில் கொடுத்து விடுவேன். உங்களுடைய கால வரையறை தொடங்கும். 30 வினாடிகளுக்குள் 5 வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. முதல் வாய்ப்பிலேயே சரியாக சொல்லிவிட்டால் 10 மதிப்பெண்கள். 2வது வாய்ப்பில் சரியாக சொன்னால் 8, பிறகு 6, 4, 2. புரிகிறது இல்லையா? 5வது வாய்ப்பு சரியான விடை சொல்லவில்லை என்றால் நான் அது என்ன சொல் என்று உங்களுக்கு காண்பித்து விடுவேன். அல்லது நீங்கள் யூகிப்பதற்கு 30 வினாடிகளை தாண்டி விட்டால் உங்கள் கால வரையறை முடிந்துவிடும். நீங்கள் தவறவிட்ட சொல் எது என்று நான் திரையில் காண்பித்து விடுவேன். ஏதாவது கேள்விகள் இருந்தால் இப்பொழுது கேட்கலாம். எனக்கு ஒரு டைமர் வேணும். யாராவது என் கூட அப்படி உட்காந்து 30 செகண்ட்ஸ் டைம் பார்க்கறதுக்கு என் கூட. தினேஷ் வரீங்களா?
நீங்கள் போட்டியாளராக வர திட்டம் போட்டுட்டு இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும். யாராவது ஒருவர் ஸ்டாப் கிளாக் வச்சுக்கோங்களேன், எல்லாம் நீ பார்க்க முடியும். இங்கே வந்துருங்க, என் கூட வந்துருங்க. 30 வினாடிகள் உங்களுடைய கால அவகாசம் தொடங்குகிறத நான் சொன்னோடனே ஆன் பண்ணுங்க. 30வது வினாடியில் நம்ம அவங்கள நிறுத்திடணும். எனக்கு நினைவூட்டிடுங்க. அவருக்கு ஒரு மைக்கு கொடுத்துருங்க. இங்கே ஒரு மைக் இருக்குது இதில் போடியமில், அதை எடுத்து கொடுத்துருங்க. நீங்கள் மைக்கை வச்சுக்கோங்க. ஒரு பெல் சவுண்டு, பஸ்ஸர் சவுண்டு ஏதாவது ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்டாப் கிளாக்லேயே வரும். ஒரு ஸ்டாப் வச்சு செட் பண்ணிக்கோங்க. 30 செட் பண்ணிக்கலாம். அதில் கவுண்ட் டவுன் இருக்கும், டைமர். 30 செகண்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சோடனே அது ஒரு பஸ்ஸர் அடிக்கும். அதுதான் ஆன் பண்ணி. சரி, உங்களிடம் ஏதாவது ஐயப்பாடுகள், கேள்விகள் இருந்தால் கேட்டு நான் விளக்கம் சொல்லிவிடுகிறேன். நேரடியாக தொடங்கலாம். சரி, முதல்ல ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன், ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு சொல் நடத்துவோம். நம்ம சந்துரு அழைத்து நடத்துவோம். சந்துரு, அவர் நிறைய வேலை பார்க்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. அவரை நம்ம மாட்டி விட்டுருவோம். சந்துரு வாங்க, திரைக்கு பின்னாடி ஒளியக்கூடாது, முன்னாடி வாங்க. இந்த பக்கம் சுற்றி அந்த பக்கம் கொல்லப்புறம் வழியாக வெளியே ஓடிட்டு இருக்காரு. சந்துரு வாங்க வாங்க, மேடைக்கு வாங்க. ஒரு மைக் எடுத்துக்காங்க அங்கேருந்து. நீங்கள் திரும்ப ஸ்க்ரீன் லாக் போட்டு விட்டீங்களா? நீங்கள் ஸ்க்ரீன் நேற்று நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோமே. சந்துரு காலில் விழுந்ததை நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. மன்னிப்பது தமிழன் மரபு, அதனால் மன்னித்து அனுப்பி விடுகிறேன். யாராவது ஒரு பலி ஆடுவாங்க மேலே? சும்மா வாங்க. அவருக்கு அந்த ஒலி வாங்கியை அங்கிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த போட்டிக்கு விளையாட வரவங்க இந்த பக்கம் வேணாம், கொஞ்சம் மைக்கு ஏதாவது ஆகும். அப்படி அந்த வழியாக சுற்றி வரணுமோ? சரி, பரவாயில்ல, இப்படியே வந்துருங்க. இதான் உங்களுக்கு அருகில் விளையாடுகிறவர்கள் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. அந்த இடத்துல நின்றுக்காங்க, ஏன்னா நீங்கள் திரையை பார்க்கணும். சரி, உங்களுக்கு முதல் ஒரு சொல்லாக நான் திரையில் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் கையில் என்ன வச்சுருக்கிறீங்க? கையில தொலைபேசி. தொலைபேசியை பாக்கெட்டுக்குள்ளே வச்சுருங்க பார்ப்போம். ஏன் வைத்திருப்பதால் என்ன பிரச்சனை? நிறைய பிரச்சனை அதில் இருக்குது, எங்களுக்கெல்லாம் தெரியும் அது என்னன்னு. அதை அவங்க பாக்கெட்டுக்குள்ளே வைங்க. இல்லை, இந்த செயற்கை நுண்ணறிவு தமிழில் விரிவடைந்திருக்கிறதான்றதை செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு தருணம். அப்படி நீங்கள் பண்ணிடக்கூடாதுன்றதுக்கு தான் அது உள்ளே வைக்க சொன்னோம். அப்படி இப்போ உங்களுக்கான கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது. சிவப்பு, சிவப்பு. பாருங்க, 10 மதிப்பெண்கள். சரி, இப்ப அடுத்த சொல் முயற்சி பண்றீங்களா? முயற்சிப்போம். உங்களுக்கான கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது. இனியன். இனியன். இனியமா? இனியன். ஓ, இனியன். இனியன். ஈனா, நீனா, ஈனா, இன்னென்ன. இனியன் சொன்னீங்கல்ல, அதுக்கு விடை அதான்.
நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய சொல்லில் இருக்கிற எழுத்து இருந்தால் திரையில் தோன்றிவிடும். இப்போ அடுத்த முயற்சி, நீங்கள் பிடிவாதமாக அதே சொன்னால் நான் என்ன பண்ணுறது? அதனால நான் என்ன பண்ணுறேன், திரும்ப அதையே அடிக்கிறேன். வேற என்ன? நீங்கள் அமைதியாக இருக்கணும். அப்படின்னா மேடைக்கு வந்திருக்கணும். மேடைக்கு வராமல் கீழே இருந்து சத்தம் போடுற கோழைகள்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறதே இல்லை. இருங்க, அவர் மௌனம குரு. அவர் ஈனா கடைசியில் ஜாவண்ணா. ஏங்க இந்த அந்த கூட்டத்து புத்திசாலியெல்லாம் நாங்கள் விளையாட்டில் சேர்த்துக்கிறதே இல்லை. துணிவு இருந்தால் அவரை போல மேடைக்கு வந்திருக்க வேண்டும், கீழே இருந்து சொல்லக்கூடாது. நல்ல வேளை இந்த அரங்கத்தில் ஒன்றும் பேசுறது கேட்காது. அதனால அவர் உங்கள் கால அவகாசம் முடிவடைந்தது. இதுதான் நீங்கள் கண்டுபிடித்திருக்க வேண்டிய ஆடடா ஆடடா. அதாவது அரங்கமே கத்துது இந்தியா இந்தியான்னு, நீங்க தனியா சிந்தனையில் இருக்கிறீங்க. இப்ப புரியுதா ஏன் வீட்டில் உங்க மனைவி அவ்வளோ சலிச்சுக்கிறாங்கன்னு? மனுஷனுக்கு பேசுறது காதுலயே விழாதுன்னு. வாங்க, நன்றி நன்றி. தேங்க்யூ. அந்த ஒளி வாங்கி. சரி வாங்க, போட்டியாளர்கள் விளையாட விரும்புகிறவர்கள் மேடைக்கு என்னுடைய இடது புறத்துக்கு வந்து இங்கே வரிசையாக நின்றுங்க. ஒவ்வொருவராக நான் மேடைக்கு அழைக்கிறேன். எல்லாம் இந்த பக்கம் வந்துருங்க. எந்த வயதினர் யார் வேண்டுமானாலும் வரலாம். பள்ளி மாணவ மாணவியராக இருந்தால் உங்களுக்கு 3 எழுத்து சொற்கள் கொடுக்கப்படும். வாங்க, கொஞ்சம் விரைவாக வரணும். ஏன்னா நமக்கு அரை மணி நேரம் தான் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நான் விரைவாக முடித்து விட்டு செல்ல வேண்டும். முதல் போட்டியாளர் வாங்க. ஆமாம், நீங்கள் ரொம்ப தப்பாக பார்த்துட்டீங்க. நான் தொடங்குகிறதுன்னு சொன்னே ஆன் பண்ணிடுங்க. நடுவில் அங்கே நின்றுக்காங்க. உங்கள் பெயரை அறிமுகப்படுத்திக்கங்க, நம்ம தொடங்கலாம். எனது பேர் சயந்தா பாஸ்கரன். நான் வந்து 2வது ஆளாக வந்தவருக்குறாடியா எனக்கு கொஞ்சம் எளிமையாக இலகுவாக தந்தால் நன்றாக இருக்கும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. குரங்கு குரங்கு. அமைதி காக்கணும். இது விளையாட்டு இல்லையா, நம்ம கீழே இருந்து சொல்லிக் கொடுக்கக்கூடாது. குழந்தை அழகா சொன்னீங்க. உங்களுக்கு 8 மதிப்பெண்கள். நீங்க செல்லலாம். அடுத்தவர் விரைவா வாங்க. ஆளுக்கு ஒரு வாய்ப்பு. அப்பதான் நிறைய பேருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்க முடியும். தொடர்ந்து போறதுனா போகலாம், பட் பலருக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிடும். வாங்க, கொஞ்சம் தாமதிக்காம விரைவா வாங்கம்மா. எல்லாரும் நமக்கு கொஞ்சம் நேரம் தான் கொடு. நான் இது ஒரு எடுத்துக்காட்டு நிகழ்வாக தான் உங்களுக்கு நடத்தி காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். உங்கள் பெயர்? கரணி சிவகுமாரன். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. புளிப்பு. திருமண வாழ்க்கை இல்ல, நேரம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. புத்தகம். அது 5 எழுத்து. 5 எழுத்து. கால அவகாசம் நிறைவு பெறும். உங்கள் கால அவகாசம் முடிவடைகிறது. இப்போ நீங்க சொல்லுங்க. என் காதுல நிறைய விழுதுன, எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன், அப்புறம் சொல்றேன். சரி, நீங்க சொன்னது இதுல இருக்கான்னு பாருங்க. யாரெல்லாம் சொன்னீங்க? எனக்கு 2 காதில் விழுந்தது. சரி, அடுத்த போட்டியாளர் வாங்க விரைவா. அறிமுகம். சிந்துஜா தவராஜமித்ரன். உங்களுக்கான கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது. தலைவர், தமிழன், ஏங்க இதை விட நான் எப்படி நாகரிகமாக உங்களுக்கு சொல்றது? ஒரு விளையாட்டை விளையாட்டாக பார்க்கணும்ல.
உங்கள் பிள்ளைகள் பார்ப்பாங்கல்ல, நம்ம அம்மாவே ஒரு விதிக்கு கட்டுப்படாமல் இருக்கும்போது அடுத்த முறை உங்கள் பிள்ளை விதிக்கு கட்டுப்படுமா, பொது வாழ்க்கையிலையோ தனி வாழ்க்கையிலையோ? இதை தான் நான் எல்லா இடங்களையும் பெற்றோரிடம் சொல்வது. விளையாட்டு விதின்னு வரும்போது அதை நம்ம முதல்ல பின்பற்றணும். கீழே உட்காந்து கத்துறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்கள்? எனக்கு இது பிடிக்கவே பிடிக்காது, நான் ஏற்றுக்கவே மாட்டேன். அடுத்த சொல்ல உங்களுக்கு தர்றேன். உங்கள் ஊர் மக்கள் கொஞ்சம் பண்பற்றவர்கள் சிலர். உங்களுக்கான கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது. சங்கம், சமயம், இப்போ எவ்வளோ நல்லா இருக்கு பார்த்தீங்களா? உங்களுக்கான கால அவகாசம் முடிவடைந்தது. சரி, இப்போ சொல்லுங்க. சரி, அப்புறம் பலர் சொல்லிட்டீங்க அதை. இந்தாங்க, சொன்னவங்கெல்லாம் கை தூக்குங்க பார்ப்போம். சரியா சொன்னவர்கள் கைகளை உயர்த்துங்கள். இங்கே கேட்டது எனக்கு பரவாயில்லையே. சரி, அடுத்த போட்டியாளர் விரைவா வாங்க. ஆரூரன். உங்களுக்கான கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது. நிமிடம். மன்னிக்கணும், ஒரு தாமதத்துக்கு மன்னிக்கவும். 10 மதிப்பெண்கள். அழகா சொன்னீங்க. அடுத்த போட்டியாளர் வாங்க. வணக்கம். நான் சொன்னேன், என்னுடைய நண்பர் இவர் தான். இங்கே ஒரு தொழிலதிபராக இருக்கிற கனி அவர்கள். அவரும் அவர் மனைவி எங்களுடைய நீண்ட கால குடும்ப நண்பர்கள். கல்லூரி நாட்கள்லேருந்து நாங்கள் ஒன்றா இசைக்குழு நடத்தி கொண்டிருந்த பொழுது அதில் ட்ரம்மர் இவர். இங்கே மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்கிறார். அவர் தமிழிலும் தேர்ச்சி உள்ளவர். கனி, உங்களுக்கான கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது. மாங்காய், மாநிலம், மானிடன். ஏங்க, நான் அவ்வளோ கோவப்பட்டும் திரும்ப சொல்றீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு நெஞ்சழுத்தம் இருக்கணும். உங்களுக்கான கால அவகாசம் முடிவடைந்தது. கனி தொலைந்தார். ஓ, மாணவன். தேங்க்யூ. அங்க பின்னாடி இருந்து ஒரு கெட்டவர் அப்பவே சொல்லிட்டாரு. வாங்க அடுத்த. பள்ளி மாணவ மாணவியரை நான் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். நீங்க பள்ளியா? ஓ, பள்ளி ஆசிரியரா? உங்களுக்கு 5 இல்லை கொடுக்கணும். உங்களுக்கான கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது. அமைதி. விகடன், வித்தை. ஓ, 4 எழுத்து சொல். நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போல இருக்கு. விமானம், 8 மதிப்பெண்கள் உங்களுக்கு. நான் எளிமையான சொற்கள் தான் கொடுத்துட்டு இருக்கிறேன். ஏன்னா பலரும் அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக. உங்களை சிக்க வைப்பது என்னுடைய நோக்கம் அல்ல. ஐயா, உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என்ன பேர்? சியாம் சுந்தர். உங்களுக்கான கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது. அதிகம், நான் அரங்கில் இருப்பவர்களை தான் அமைதியாக இருக்க சொன்னேன். உங்களுக்கான கால அவகாசம் முடிந்தது. முடிந்தது.
இன்னைக்கு போய் சொல்லுவாங்க பாருங்க உங்கள் மனைவி, ஏயா போகாதன்னு சொன்னேன் கேட்டியா நீ? நீங்கள் சொல்லுங்கள், என்னவெல்லாம் நிறைய சொல்லலாம். சரி, அகலம், அகரம், அகரம், சரி நீங்கள் நினைத்த சொல் இதுவான்னு பாருங்க. அறிவார். ஒருத்தர் கூட சொன்ன மாதிரி என் காதில் விழுகலை. சொன்னீங்களா? இதுக்கு தான் நிறைய தமிழ் படம் பார்க்கணுங்கிறது. சரி வாங்க, அடுத்த போட்டியாளர். ஏன் காத்திருக்கீங்க? நீங்கள் பாட்டுக்கு வந்து நிற்கணும், நேரம் இல்லை. நீங்கள் பள்ளி மாணவினா எனக்கு முன்னாடியே சொல்லிடணும். சிவகௌரி சதீஷ். உங்களுக்கான கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது. குபேரன், உங்களுக்கான கால அவகாசம் முடிவடைந்தது. சொல்லுங்க, என்னெல்லாம் சொல்லலாம்? சரியான விட இங்கே வந்துருச்சு. ஏன் இன்னும் அடுத்த ஆள் வரல? வந்துருங்க. பள்ளி மாணவியா? அப்போ 3 எழுத்து சொல்லுவாங்க. இல்லை 4 முயற்சி பண்ணி பார்க்குறீங்களா? 4 3 உங்க விருப்பம். 4 எழுத்து. உங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டீங்களா? எனது பேர் பிருந்தா பாஸ்கரன். உங்களுக்கான கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது. எளிமை, அது 3 எழுத்து சொல். எறும்பு, உங்களுக்கான கால அவகாசம் முடிவடைந்தது. இவர் பள்ளி மாணவின்றனால இவருக்கு நான் 3 எழுத்து சொல்ல ஒன்று தரேன், ஒரு முதல் மாணவியை உற்சாகப்படுத்துறதுக்காக. சரி, உங்களுக்கான கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது. அவன், அவன், நம்ம தப்பு கற்றுக் கொடுக்க கூடாது. அம்மா, அப்படி அக்கா, அறிவு, உங்களுக்கான கால அவகாசம் முடிவடைந்தது. அன்பு, இன்னும் எனக்கு விடை கிடைக்கல, அதனால கேட்டுட்டு இருக்கேன். ஒன்று கேட்டுச்சு. ஒருத்தர் சொன்ன மாதிரி எனக்கு அந்த ஒலி கேட்டது. இதை சொன்னீங்களான்னு பாருங்க. யாராவது சொன்னீங்களா? இங்க சொன்னீங்களா? என் காதல் விழவில்லை. பரவாயில்லையே, உங்களுக்கு வாழ்த்துக்கள். வந்துடும். கடினமா இருந்துச்சா இந்த சொல்லு? கடினமா? இல்லை இல்லை, யாருக்கு தெரியுதோ இல்லையோ உனக்கு நிச்சயம் அது தெரிஞ்சிருக்கணும். எனது பேர் அமிர்தா பாஸ்கரன். பள்ளி மாணவி. 3 எழுத்து சொல்ல வச்சுக்கலாமா? சரி, உங்களுக்கான கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது. அமைதி தயவு கூர்ந்து. பெரிய, அது ஏன்னு தெரியுதா உங்களுக்கு? பெரிய ரா வந்து அது காட்டி கொடுத்துருச்சு.
யால ஈ இருக்கு, அது வந்துருச்சு. இது அவருடைய நல்ல நேரம். அப்போ உனக்கு 4 எழுத்து சொல்ல கொடுக்கணும். வாழ்த்துகள், 10 மதிப்பெண்கள். வாங்க அடுத்தவர். பள்ளியா? உங்களுக்கான அறிமுகப்படுத்திக்கிட்டீங்களா? எனது பேர் குறிஞ்சி ஜெயரூபன். உங்களுக்கான கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது. வனம். வளம். வனம். வனம். வளம். இப்படி என் காதுல விழுந்தது. வனம். வயிறு. வயிறு. கொஞ்சம் மன்னிக்கணும். வலிமை. வலிமை. பரவாயில்ல, அழகான ஊகங்களை சொல்றேன். உங்களுக்கான கால அவகாசம் முடிந்தது. இன்னும் ஒன்று முயற்சி பண்ணலாம். நான் கொஞ்சம் தாமதப்படுத்தினால கடைசி வாய்ப்பு. வந்த. 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 நம்ம இதில் கேட்டால் சொல்லிக்கிட்டே போகலாம் நிறையா. அதனால் நான் விடையை நேரடியாக சொல்லிவிடுகிறேன். யாராவது நினச்சிங்களா? பரவாயில்லையே, முதல் வரிசையிலே நினச்சிருக்காங்க. கடினமாக இருந்துச்சா இது விளையாட உனக்கு? இல்லை இல்லை, சரி. பள்ளி மாணவி அம்மா, சரி. அறிமுகப்படுத்திக்கொள். எனது பேர் சாதனா ஸ்ரீனிவாசன். உங்களுக்கான கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது. வீரம். அது நெடில்ல வி. விரல். விரல். அழகான ஊகம். உங்களுக்கான கால அவகாசம் முடிவடைந்தது. இன்னும் ஒரு ஊகம், ஒரு வாய்ப்பு எடுத்துக்கலாம் நீங்க. கொஞ்சம் கடினம் தான் இது. இதில் குறைவான சொற்கள் சொல்லுங்க. விந்தை. ஒரு காதில் விழுந்தது போல கேட்டது. இது யாராவது சொன்னீங்களா? என் காதில் இது ஒன்று கேட்டது, அந்த சா ஒலி. சரி பாப்பா, என்ன பண்ணலாம்? உனக்கு இன்னொரு வாய்ப்பு வேணுமா? பாவமாக இருக்கேன், பிள்ளைகளை எப்படி அனுப்ப. வாங்க. வணக்கம், எனது பேர் சுவந்தி சங்கர். 5 கீழே கலை. குட்டபுலி. உங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டீங்களா? ஓமோம். உங்களுக்கான கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது. மட்டம். மதனம். மட்டம். மன்னா. மன்னவ. மன்னன். 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 மனிதன். ரொம்ப யோசித்தாங்க பாருங்க. மனிதன். மனிதன். சரி, உங்களுக்கு 6 மதிப்பெண்கள். நன்றி. அறிமுகம். என்னுடைய பேர் திருமதி உஷாநந்தினி சியாம் சுந்தர். உங்களுக்கான கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது. தட்டம். தட்டம். தங்க. சிந்தித்து வையுங்கள், சொல்ல வேண்டாம். தட்டில். அது 3 எழுத்துல. தட்டில்லா. தட்டில்லா. உங்களுக்கான கால அவகாசம் முடிவடைந்தது. ஒரு இறுதி ஊகம் ஏதாவது சொல்லிருங்க. நன்றி. இந்த கீழே உட்காந்துட்டு எல்லாத்தையும் சொல்றீங்கல்ல, எனக்கு நீங்க மேலே வரணும் ரொம்ப ஆசைப்படுவேன் நான். உண்மையாலுமே ஏன் தெரியுமா? கீழே நிறைய சிந்திக்கிறோம்ல, இங்கே வந்து நின்று பாருங்களேன், ஒன்றுமே தோணாது. அது எப்படின்னே தெரியாது நமக்கு. கீழே உட்காந்தா எல்லாம் தெரியும். கீழே PhD வாங்கிடலாம், மேலே வந்தால் 1ஆம் கூட தாண்ட முடியாது.
வந்து பாருங்களேன் ஒரு தடவை. தட்ஸ் வை இட்ஸ் கால்டு ஹாட் சீட். நீ முயற்சி பண்ணி பாருங்க. இப்போ என்ன அங்கே நிறுத்தினீங்கனாலே எனக்கும் அது கடினமாக தான் இருக்கும். வாங்க, ஏன் இன்னும் அடுத்த ஆள் வராமல் இருக்கீங்க? அறிமுகம். பஞ்சராஜா. உங்களுக்கான கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது. நட்டம். நடனம். அவர் யார், உங்க சித்தப்பாவா? இல்லையே, நாங்கள் பார்க்கவே இல்லையே. 8 மதிப்பெண்கள். தேங்க்யூ. வாங்க அடுத்த ஆள். பள்ளி மாணவன் எனக்கு கொஞ்சம் சொல்லியிருக்கம்மா. இவர் தமிழில் பெரிய ஆள் போல இருக்கு, கொஞ்சம் மாட்டி விடுவோம். அப்படியெல்லாம் இல்லை. உங்களை அறிமுகப்படுத்திக்க. பாலாஜி அன்பழகன். உங்களுக்கான கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது. சிங்கம், சிகரம், சிக்கினான் தமிழன். இருங்க இருங்க, என்னதான் பண்றாருன்னு பார்ப்போம். சிம்மம், அது ரெண்டும் ஒன்று தானா? சிறுத்தை, சிலந்தி. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீங்க கண்டுபிடிப்பீங்கன்னு நினைக்கவே இல்லை. கிவ்மியா குட். வாங்க அடுத்த ஆள் விரைவா வரணும், நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும், முடிக்கணும். நான் அறிமுகம். என்னுடைய பேர் ட்ரியா. உங்களுக்கான கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது. இல்லை. இல்லை. உங்களுக்கான கால அவகாசம். சரி, உனக்கு வேற சொல்லி தரேன். இது வந்து பார்வையாளர்களுக்கு. நீங்க சில சொற்கள் சொல்லுங்க, எது சரியாகுதுன்னு பார்ப்போம். இங்க சரியான விட என் பக்கத்தில் இருக்கவங்களே சொல்லிட்டாங்க. நான் உங்கள்கிட்ட இங்க சில இருக்கு. நீங்க யாரும் இன்னும் சரியா சொன்ன மாதிரி எனக்கு கேட்கல. இங்க ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க, பார்ப்போம். நீ ஒருவேளை சொல்லியிருந்தால் வாழ்த்துக்கள். ஓ, இவ்வளவு பேர் சொன்னீங்களா? அப்போ உங்க உச்சரிப்பில் பிழை இருக்கிறது. ஏன்னா அரங்கத்தின் மூலையிலிருந்து சொன்னா கூட இந்த சா சி சா ஒலி கேட்கும். தே கால் சிபிலன்ஸ். எங்க இருந்தாலும் கேட்கும். எனக்கு இஞ்சி கேட்கவே இல்லை. உனக்கு வேற தரேன்டா நான். நீங்க அவளுக்கு உதவக்கூடாது, அவளா கண்டுபிடிக்கணும். உனக்கான கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது. அன்பு. 10 மதிப்பெண்கள். மகிழ்ச்சியா? சரி. அறிமுகம். அனுஷா. உங்களுக்கான கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது. பேரன்பு. பேரன்பா? பேட்ட இன்பு. பாட்டிமா, நான் கீழே வந்தேன், உங்களை ஊருக்கு ரிட்டர்ன் டிக்கெட் போட்டு அனுப்பி விட்டுருவேன். பேருடர். பேரிடரா? பேருடல். நீங்களா? உங்களுக்கான கால அவகாசம் முடிவடைந்தது. எங்க அந்த பெரியம்மா? யாருங்க நீங்க? அவங்கள எல்லாம் சொல்லிட்டாங்க. அதாவது இங்க நிக்கிற பதட்டத்துல அங்க என்ன சொன்னாலும் காதுல விழாது. இல்லைன்னா தான் அதை வாங்கி சொல்லியிருப்பாங்களே. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்கம்மா. நீங்க அவங்களுக்கு தான் உங்களை அறிமுகப்படுத்திக்கிறீங்க, எனக்கு இல்லை. உங்களுக்கான கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது. நட்டம், நளினம், மன்னிக்கணும், கொஞ்சம் தாமதமாகிறது. நடனம்.
நளினமா? நளினம் நட்டம் சரி, திரும்ப சொல்லுங்க. நளினம் அப்படி மைக்கில் சொல்லுங்க எனக்கு. நடனம் நான் உங்களுக்கு கொஞ்சம் கூட நேரம் தரேன். இந்த எழுத்தில் ஒரு பிரச்சனை இருக்கிறது இங்க. இது நளினம் சொன்னீங்கல்ல, அது நண்பன் 6 மதிப்பெண்கள் உங்களுக்கு. யாரோ ஒருவர் மட்டும் 10 மதிப்பெண்கள் பெற்றார்ல, ஒருவர். யார்? 2 பேரா? ஆமாம், அது குட்டி பாப்பாவும். என்னுடைய பேர் சந்திரவதனி சிவபாலன். என்னோட உதவியாளர் வராததுனால 2 வேலையும் நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. பொதுவாக நான் மைக்கை எடுத்து நிகழ்ச்சியை நடத்துவதும், அவர்கள் இந்த வேலையை பார்க்கறதுக்கு 2 பேர் வருவாங்க. நான் தான் நேற்றே புலம்புனேன், அவர்கள் விசா கிடைக்காததுனால். அதனால் நான் 2ஐயும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதான் அந்த தடுமாற்றம். உங்களுக்கான கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது. சுற்றம், சுற்றம், சுடுநீர், சுடுநீர், சுட்டன், சுட்டமா? இல்லை இல்லை, புதுசாக ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சிங்க. உங்களுக்கான கால அவகாசம் முடிவடைந்தது. அதான் சொல்லிட்டீங்களே அப்பவே. துஷானி நிலக்ஷன். உங்களுக்கான கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது. அரவம், ஆ? அரவம், அரவம், ரொம்ப அழகான சொல். அரசன், ஏன் அதை சொன்னீங்க? 8 மதிப்பெண்கள் உங்களுக்கு. என்னுடைய பேர் நுதாசினி நதீஷ்குமார். உங்களுக்கான கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது. நூலகம், நூதனம். நீங்க கிளம்பலாம். 10 மதிப்பெண்கள். நன்றி. மலர்விழி இளங்குமரன். உங்களுக்கான கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது. பட்டம், பட்டம், பண்டம், பண்டம், பந்தம், பந்தம், உங்களுக்கான கால அவகாசம் முடிவடைந்தது. மேலே வரவங்க இல்லாத சொற்கள்லாம் உங்களுக்கு கண்டுபிடிச்சி எளிதாக்கி கொடுத்துருவாங்க. நீங்கள் மீதியை சொல்லி கண்டுபிடிச்சி பாராட்டு வாங்கிக்குவீங்கல்ல. இப்போ உங்களுக்கு ஒரே வாய்ப்பு தான். சொல்லுங்க. என் காதில் அந்த சரியான விடை விடவில்லை. இதை யாரும் சொல்லலைன்னு நான் நினைக்கிறேன். யாரும் சொல்லலை. அப்போ எனக்கு தான் அது மதிப்பெண். மன்னிக்கணும், மன்னிக்கணும். 3. எனது பேர் மாயஞ்சூபன். உங்களுக்கான கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது. சின்ன பிள்ளைக்கு நம்ம தவறா சொல்லிக் கொடுக்கக்கூடாது. அந்த எழுத்தில் தொடங்குகிற ஒல்லி, ஒல்லி. கண்ணாடியில் பார்த்துருப்பான் போல. இங்கே யாரையும் பார்க்காத, நீயா சொல்லு. தெரிஞ்சதெல்லாம் சொல்லு, சும்மா சொல்லு, பரவாயில்ல.
உங்களுக்கான கால அவகாசம் முடிவடைந்தது. சரி, அவளுக்கு நான் வேற சொல் தரேன். இது 3 எழுத்து சொல்லுன்றனால பெரியவர்கள் ஊகிக்க கூடாது. பள்ளி மாணவ மாணவியர்னா நீங்க மட்டும் சொல்லுங்க, இதுக்கு என்ன சொல்லா இருக்கலாம். ஒருமைன்னு சொல்றாரு. நான் பள்ளி மாணவர்னு சொன்னேன், ஒரு பெரிய குரல் கேட்குது. இல்லை, அவர் மாணவர் தானா? மாணவர்னா மன்னிச்சு விட்டுறேன், இல்லைன்னா தூக்கில் தான். அங்கே ஒரு சரியான விடை ஒருத்தர் சொன்னீங்க. நான் இவனுக்கு வேற சொல் ஒன்று தரேன். வேற தட்டுமா அவனுக்கு? ஆனால் இதை விட எளிமையாக நான் எப்படி தர்றது? இதுதானே முதல் சொல்லு இல்லை? சரி, அடுத்த சொல் உனக்கு தெரிஞ்ச மாதிரி. சரி, உங்களுக்கான கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது. பாடம். எவ்வளோ மகிழ்ச்சியா போறான் பாருங்க. அடுத்தது பள்ளியா? அறிமுகம். எனது பேர் ஜனஹன் சிவேஸ்வரராசா. உங்களுக்கான கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது. மரம். மரம். மனம். மனம். அவர் 3 சொல்லி சொன்னாரோ? மனம். ஓ, 2 ஒரே மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கான கால அவகாசம் முடிவடைந்தது. சின்னவர் மாணவர் மட்டும் சொல்லலாம். மகன், மகள். நீங்க மாணவிங்களா? 60 ஆண்டுகள் முன்னாடி மாணவியா இருந்த நினைவு இன்னும் போகல உங்களுக்கு. சரி, இப்ப பெரியவர்கள் சொல்லலாம். கடைசியா சொன்னாங்க. வேற வேணுமா? சரி, எல்லாம் சிரிச்சுட்டு போகும்போது இது உனக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். உங்களுக்கான கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது. குடம். குடம். குளம். நீ கண்டுபிடிக்கிற வரைக்கும் எனக்கு தான் பதட்டம். இறுதி 10 போட்டியாளர்கள்னு வச்சுக்கலாமா? இவர் 1. என்ன நேரம் ஆகிறது உங்களுக்கு? மாநாட்டில் மற்ற பகுதிகள் இருக்கின்றன நினைக்கிறேனுங்க. யாராவது நிகழ்ச்சி இன்னும் 10 போட்டியாளர்களோடு நிறுத்திக்க. யாராவது எனக்கு சொல்லுங்க. இல்லை, அதான் என்கிட்ட பேசணும்ல அவரு. இன்னும் 10 போட்டியாளர்கள் போதுமா? நிறுத்திக்கலாமா? இவங்க நிக்கிறவங்களோட முடிச்சுக்கலாம் யாருனாலும். சரி, மன்னிக்கணும். எப்படி நேரம் இருக்கா? சரி, அப்போ யாராவது வரவங்கன்னா கொஞ்சம் நீங்களும் வந்துருங்க. விளையாட உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் நம்ம சேர்த்து முடிச்சிடலாம். இதை மாணவர் இவருக்கு அறிமுகப்படுத்திக்கிட்டியா? எனது பேர் அஹரன் ஜெரூபன். உனக்கான கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது. படம். படம். நோ நோ நோ. உங்களுக்கான கால அவகாசம் நிறைவடைந்தது. வேற சொல் தரேன். இப்ப மாணவ மாணவியர் மட்டும் ஊகிக்கலாம். அது 3 எழுத்து சொல்மா? அது ஒரு பெரிய குரல் கேட்குது எனக்கு. உங்களுக்கு அடி இருக்கு நிச்சயம். ஆனால் வெளியில் வந்தால் 3 பேர் நான் புகைப்படம் எடுத்து வச்சிருக்கிறேன். சரி, அதுதான் விடை. உனக்கு வேற சொல்.
உனக்கான கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது. குளம். ஆமாம், அதே தருவாங்க உனக்கு. குப்பை. நாங்கள் கட்டுரை எழுதிட்டு போனால் எங்கள் தமிழ் ஆசிரியர் அதை தான் சொல்லுவார். உங்களுக்கான கால அவகாசம் நிறைவடைந்தது. மாணவ மாணவியர் மட்டும் சொல்லுங்க. சரி, குளவி, குயில், உங்களுக்கு தெரிந்த சொல் தான், அதனால தான் உங்களை மட்டும் கேட்குறேன். குரல். சரி, நீங்கள் யாராவது நினைச்சிங்களான்னு சொல்லுங்க. நினைச்சவங்களாம் கை தூக்குங்க. அடுத்த முறை நீ வெல்லணும். வாங்க, விரைவா வாங்க. மாணவியா, அறிமுகம். எனது பேர் ஆஞ்சலிஷா. உங்களுக்கான கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது. இவங்களை பார்க்கக்கூடாது. நிழல். நிழலா? துணிவா சொல்லுமா, பயப்படாத. நீ ஜெயிக்கிற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். நிலம். நிலமா? அங்கங்க பாக்குற. இது செட்டப் மாதிரி இருக்குதுங்க. எனக்கு தெளிவா இருக்காவ. கால வரையறை முடிந்ததான். ஒரு வாய்ப்பு தரேன், யோசித்து பாரு. ஒரு எழுத்து தானே. நிலவு. நீ உறக்கச் சொல். உறக்கச் சொல். நிலவு. வா. சரி, இப்போ எனக்கு உண்மையை சொல்லு. அங்கே என்ன? அங்கே யாரை தேடின? உங்க மாமியா? சரி சரி, எல்லாரையுமா? அப்பா, என்ன நம்பிக்கை பாருங்க உங்க மேல. எப்படி பேர் வாங்கி வச்சிருக்கீங்க. அறிமுகப்படுத்திக்கங்க. எனது பேர் சுருதி. உங்களுக்கான கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது. படம். படம். பழம். பலம்மா? பழம். பலன். இதுவா? இல்ல, பழம். பழம். உங்களுக்கான கால அவகாசம் நிறைவடைந்தது. இறுதி வாய்ப்பு. சிந்தித்து ஒரே ஒரு சொல்லு பார்ப்போம். பணம். பணமா? மாணவ மாணவியர், இல்லை, என் காதில் எதுவும் அப்படி விழுந்த மாதிரி தெரில. இதுவான்னு பாருங்க. நீங்க நினைத்தது யாராவது நினைச்சிங்களா? நீங்க எல்லாம் ரிட்டையர்ட் டீச்சராக நினைச்சு வைக்கிறீங்களே. ஓகே, வேற சொல் கொடுக்கட்டுமா உனக்கு? சொல்லு, மைக்கில் சொல்லு. ஓகே. வேற தரேன். இது நீ சொல்லியே ஆக வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும். உனக்கான கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது. மேகம். மேடையா? அது 2 எழுத்து இல்லை. உனக்கு குறிப்பு கொடுத்தா ஒருத்தருக்கு மட்டும் உதவுன மாதிரி ஆயிரும். அதனால அமைதி காக்கிறேன். உங்களுக்கான கால அவகாசம் நிறைவடைந்தது. சரி, நீ சொல்லாமல் போகக்கூடாது. திசைகள். திசைகளில் ஒன்று. திசை தெரியுமா? தெரியலையா? திசைனா தெரியாதா?
வேறு எப்படி அவட்ட விடை வாங்கலாம், நேரடியாகவும் உதவக்கூடாது. சரி, இப்படி குறிப்பு சொல்கிறேன். நான் ஒரு சொல் சொல்கிறேன், நீ அதை தொடர்புடைய சொல்லை சொல். கிழக்கு. என்ன கேட்குறீங்க? நான் கிழக்குன்னு சொல்கிறேன், நீ அடுத்த சொல் ஏதாவது சொல். வடக்கு, தெற்கு, மேற்கு, அதான சொன்னேன். சரி, அதான் நம்ம என்ன தெரியுமா தப்பு பண்ணுறோம். குட், வெல் டன், வெல் டன். சரி, என்ன தெரியுமா தப்பு பண்ணுறீங்க, போட்டியில் வந்து நிற்கும் போது இவ்வளோ பேர் உதவுறீங்களே, வீட்டில் உங்கள் பிள்ளைக்கு உதவி இருந்தால் அந்த நிலைமை வராதில்ல. எங்கே வேலை பார்க்கணுமோ அங்கே வேலை பார்க்குறத விட்டுவிட்டு இங்கே வந்து பிள்ளை சொல்லிடாதான்னு பரிதவிச்சு கூக்குறல்லிட்டா என்ன பண்ணுறது? இது ஒன்றும் தவறல்ல, எங்கள் தவறு தான். நாங்கள் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கணும்ல. சரி, வந்துடுமா. ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஒன்றும் பெரிய கற்றுக்கலாம். இன்னைக்கு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு தெரியுமாடா ஸ்ருதி உனக்கு? கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு தெரியும்ல, டைரக்ஷன்ஸ்? ஓகே, சரி. எனது பெயர் குமுதினி பொன்னுத்துறை. உங்களுக்கான கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது. நாடகம். நாடகம். நாட்காலி. அதான் ஆயிடுத்தே, அப்புறம் என்ன? 8 அவங்க இவ்வளவு அகல சிரித்ததே இல்லைன்னு நினைக்கிறேன் வாழ்க்கையில். அப்படி பண்ணாங்க, அது பார்க்கும்பொழுது எனக்கு மகிழ்ச்சி தான். எனது பெயர் கார்த்திகா உதயன். உங்களுக்கான கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது. ஊஞ்சல், ஊடகம், மாமி பாட்டி எல்லாம் அமைதி காக்கணும். இது உங்கள் மேட்டர்னு தெரியும் எனக்கு. உங்களுக்கான கால அவகாசம் நிறைவடைந்தது. இப்போ சொல்லுங்க. எனது பெயர் குமுதா நிமலன். உங்களுக்கான கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது. தெற்கு. அது 3 எழுத்து. சாரி. தெலுங்கு. தென்றல். நீங்கள் செல்லலாம். அழகு, 8 மதிப்பெண்கள் உங்களுக்கு. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் துஷ்யந்தி மேக்லன்ஸ். நீங்களா? இருங்க, உங்களுக்கு தேடுறேன் பாருங்க ஒன்று உங்களுக்கு. இப்போ தேடி பிடிச்சிருக்கிறேன். உங்களுக்கான கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது. புன்னகை. புன்னகை. புலவர். புலவர். புருவம். உங்களுக்கு வேறு சொல் தருகிறேன். நீங்க இப்படி ஓசியில் கண்டுபிடிச்சிட்டீங்க, இதை நேரடியாக கண்டுபிடிக்கிற மாதிரி ஒன்று. தொலைந்தான் எதிரி. உங்களுக்கான கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது. இன்பம். இன்பம். அதாவது திரையில் எழுத்தே வரலன்னா நிறைய சொல்லலாம், ஒரு எழுத்து வந்துச்சுன்னா சிக்கிரும். சரி, இனிப்பு சொல்லிட்டீங்க, இந்தாங்க உதவலாம். அது உங்களுக்கான கால அவகாசம் நிறைவடைந்தது. முடிந்தது.
நான் ஆசைப்பட்டது நடந்தது. ஐயோ இங்க பாருங்க, அதாவது மாணவ மாணவியருக்கு ஆசிரியருக்கு கூட தெரியாம போலாம், அப்ப நான் விட்டா பரவாயில்லன்ற எண்ணம் வருது இல்ல, அதை ஏற்படுத்தலாம். எங்க சொல்லுங்க பாப்போம். எனக்கு யாரும் சொன்ன மாதிரி கேட்கல. யாராவது சொன்னீங்களா? ஒருத்தர் 2 பேர் 3 பேர். சரி, எப்படியோ நம்ம நினைச்சது ஒன்று சாதிச்சிட்டோம். இனிமே அந்த பள்ளிக்கு மாணவர் சேர்க்கை இருக்குமான்றது சந்தேகம்தான். அறிமுகப்படுத்திக்கமா. உன் பெயர்? வித்துரா. அவங்க பக்கம் திரும்பி சொல்லி, என் பெயர். என் பேர் வித்துரா. உங்களுக்கான கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது. வனம். வனம் அழகான சொல். அந்த பக்கம் பார்க்கக்கூடாது, எல்லாம் கெட்டவங்க. உங்களுக்கான கால அவகாசம். சரி, உனக்கு ஒரு குறிப்பு கொடுக்கட்டுமா? வாகனம் தெரியுமா? வாகனம்னா என்னன்னு தெரியாதா? சரி, வெஹிக்கிள் தமிழில் என்ன சொல்லலாம்? ஆட்டோமொபைல், கார், ட்ரெயின், பஸ், அதெல்லாம் சொல்லும்போது நம்ம மாடெல்லாம் வச்சு ஊரில் ஒன்று ஓட்டுவாங்க. ஊர் பக்கம் மாடு இருக்குல்ல, மாடை வச்சு அது மேலே உட்காந்துக்கிட்டு பின்னாடி ஒன்று வச்சு ஓட்டுவாங்க. அது தெரியுமா? சரி, இவருடைய பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் மிகப்பெரிய பொறுப்பு காத்திருக்கிறது. அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒன்று உதவுவோம். வேற சொல்லி தரட்டுமா உனக்கு? வேற சொல்லி தரட்டுமா? முதல்ல உங்கள் பிள்ளைக்கு கம்யூனிகேஷன் கற்றுக் கொடுங்க. பிள்ளைகளுக்கு நான் தான் அவளோட முதலில் தமிழில் பேசுகிற ஆள்னு நினைக்கிறேன். பாவம் மிரண்டு போயிருக்கா. சரி, அவளுக்காக உங்களுக்கான கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது. அவன். அவள். அவன். அவர். நான் அவன்னு போடுறேன். அவரா? அப்பா. அழகா சொன்ன, அந்த மாதிரி சொல்லணும். அம்மா. மகிழ்ச்சியா? மகிழ்ச்சியா? இல்லை இல்லை இல்லை, am I making a mistake here? Is she a Tamil child? She is from a Tamil family? அந்த கதையெல்லாம் வேணாங்க. வாட்டுன்னு தான் கேட்டாயிட்டு. சரிங்க, கொஞ்சம் சரி பண்ணிக்கங்க. அது நல்லா இல்லை பார்க்க எனக்கு. ஏன்னா ஈழத்தமிழர்கள்ட்ட இதை நான் எதிர்பார்க்கல. எங்கள் ஊர்லன்னா நானே இங்கிலீஷில் தான் பேசுவேன் அவங்ககிட்ட, அதுங்களுக்கு தமிழ் வராது. நீங்கள் இப்படி பண்ணுறது எனக்கு வியப்பாக இருக்குது. நாங்களே தமிழ் உங்ககிட்ட தான் கற்றுக்குறோம். அனைவருக்கும் வணக்கம், எனது பெயர் ஜெயா. மைக்கை கிட்ட வச்சு பேசுங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம், எனது பெயர் ஜெயா. உங்களுக்கான கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது. சட்டம். சத்தம். சமையல். அப்புறம் என்ன இருக்காதுல்ல, அவ்வளோதான். இது ஓசி போங்கு, எங்கள் ஊரில் இது பேர். வாங்க. பள்ளி. வணக்கம், எனது பேர் சிரோமி நதீஷ்குமார். உங்களுக்கான கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது. புயல். புயல். பிழைன்றது 2 எழுத்துக்கள். நம்ம இல்ல, 3. புயல். புயலா? ஓகே, மன்னிக்கணும். மைக்கை கிட்ட வச்சு பேசுங்க. புரு. உங்களுக்கான கால அவகாசம் நிறைவடைந்தது. இது ஒரு ஆடை அல்லது உடை.
சொல்லி தராதீங்க, எனக்கு தெரியாதாங்க சொல்லி தர. ஒரு உடை, பெண்களின் உடை, தமிழ் பெண்களின் ஆடை. புடவை. புடவை. பிள்ளைங்களுக்கு நேராக எடுத்து கொடுத்துடக்கூடாதுங்க, அவங்கள சிந்திக்க தூண்டுங்க. எளிமையாக இருந்தால் கூட அவ்வளோதான். எவ்வளோ நேரம் ஆகும் நமக்கு விடையை சொல்லிட்டு போகிறதுக்கு? வாங்க. வணக்கம், எனது பெயர் விஜயகுமார். உங்களுக்கான கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது. மின்னல். மின்னல். மிருகம். மிருகம். நிறைய வாங்கியிருப்பார் போல இருக்கு வீட்டில். மைக்கை கிட்ட வச்சு பேசுங்க. யாருங்க அந்த வெண்ணெய்? மிளகாய். மிளகாய். தேங்க்யூ. இதை நீங்களா சொன்னீங்களா சிந்திச்சு? இல்லை மண்டபத்தில் யாராவது எழுதி கொடுத்தாங்களா? உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் திருமதி பிரேமாவதி ரவீந்திரன். உங்களுக்கான கால வரையறை தொடங்குகிறது. கடினம். கடினம். கட்டம். கட்டம். கமலம். கவலமா? கமலம். கமலம். ஆஹா. கருப்பு. கருப்பு. கலசம். கருப்பு. கலசம். இல்லை, நீங்கள் முதல்ல கருப்பு சொன்னீங்க, தப்பிக்க முடியாது. சொல்லுங்க. கலப்பை. ஆமாம், என்ன பண்ணுறது, உங்கள் நல்ல நேரம். இல்லை, அழகா சொற்கள் சொல்லிக்கிட்டே போனீங்க, அவ்வளோதான் நமக்கு வேண்டியது. வாங்க, மகிழ்ச்சி. 6 மதிப்பெண்கள்னா கூட 4 மதிப்பெண்கள். அழகா சொன்னீங்க பல சொற்கள். இந்த விளையாட்டை எப்படி விளையாடணும்னா இப்போ அவங்க விளையாண்டாங்க பாருங்க, அப்படிதான். சொற்கள் விரைவாக சொல்ல தெரியுதா நம்மளால, அவ்வளவுதான். சிந்திக்க முடிகிறதா? எல்லோருக்கும் வணக்கம். எனது பேர் காந்தினி சம்பந்தன். உங்களுக்கான கால வரையறை தொடங்குகிறது. உதயம். உதயம். உயரம். உயரம். உலகம். உலகம். உயர்வு. அழகா விளையாடுறீங்க நீங்க இந்த விளையாட்டை. உயர்வு. உங்களுக்கான கால அவகாசம் நிறைவடைந்தது. நிறைய பேர் சொல்லிட்டீங்க. நல்ல சொல்ல. தமிழனுடைய தொழிலே தானே ஆதி தொழில். எல்லோருக்கும் வணக்கம். ஸ்டெலா. அறிமுகப்படுத்திட்டீங்களா? எனக்கே கேட்கல. எல்லோருக்கும் இல்ல, இங்க பாருங்க, ஒலி வாங்கி அருகில் வைத்து. எல்லோருக்கும் வணக்கம். நான் ஸ்டெலா பேசுறேன். இல்ல, உங்க பேர்? ஸ்டெலா. அதுல சொல்லுங்க. ஸ்டெலா. உங்களுக்கான கால வரையறை தொடங்குகிறது. கிழக்கு. கிழக்கு. கிழவன். கிழவன். கீர்த்தி. கீர்த்தி. கீர்த்தி வந்து கீ நெடில். கிழங்கு. 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 அழகான சொல்லுது. உங்களுக்கான கால அவகாசம் நிறைவடைந்தது. இருங்க இருங்க, நீங்க இருங்க. உங்களுக்கு இது தாமதம் ஆயிட்டனால இது இதில் வந்துரும்னு நினைக்கிறேன். ஒரு ஊகம், கடைசி ஊகம் ஒன்று சொல்லிட்டு போயிடலாம். நீங்க சரியா இருந்தால் பரிசு. இல்ல அழகா சொன்னீங்க. இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அது எனது பெயர் துஷானி சிவகுமார். உங்களுக்கான கால வரையறை தொடங்குகிறது.
தமிழ் தமிழ். உங்களுக்கான கால அவகாசம் நிறைவடைந்தது. கொஞ்சம் இன்னும் நான் வாய்ப்பு தரேன், சிந்திச்சு பாரு. ஒரு எழுத்து தானே, பல எழுத்துக்கள் அதில் பொருத்தி பாரு. அந்த இடத்துல என்னென்ன எழுத்து வச்சு பார்த்தா ஒரு சொல் கிடைக்குதுன்னு பார்ப்போம். தமிழ் இல்லைம்மா, தா அடுத்த எழுத்து என்ன? இம். தா இம். இல்லைன்னா இப்படி வச்சுக்க, தம் என் பரவாயில்ல. தம்பி சரி. தம்பி தம்பியா? எங்க பார்ப்போம். அழகா பண்ண. தெரிந்த சொல்லா இது தெரியாத சொல்லா? இல்லை, உனக்கு தெரியுமா தெரியாத? தெரிந்த சொல். அதில் மகிழ்ச்சி எனக்கு. சரி வாங்க. இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? அனைவருக்கும் வணக்கம். நான் சுபாஜினி கணேசன். சரி, உங்களுக்கான கால வரையறை தொடங்குகிறது. அன்னம் 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 அன்னம். அது பாருங்க சரியானு. அம்மம்மா அமைதியா இருக்கணும். உங்களுக்கான கால அவகாசம் நிறைவடைந்தது. அனுமான். அப்புறம் யாருமே சொன்ன மாதிரி என் காதில் விழலை. 1 2 நீங்க தான் அவுட் ஆச்சே. சரி, இங்க யாரும் சொன்னீங்களா? கோப்புகளை புரட்டுவோம். வணக்கம், எனது பேர் கிரிஜா. உங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டீங்களா? உங்களுக்கான கால வரையறை தொடங்குகிறது. மட்டம் மட்டம் மனனம் மனனம் மண்பானை. உங்களுக்கு வேறு சொல் தரப்படுகிறது. இருங்க. அதாவது சிலரை அவமானப்படுத்துறதுன்னு முடிவு பண்ணி வீட்டிலேருந்து கிளம்பி வந்துடுவோம் நாங்கள். அன்பின் அடிப்படையில் வாங்க. உங்களுக்கான கால வரையறை தொடங்குகிறது. கூட்டம் கூட்டம் கூடாரம். நீங்க கிளம்பலாம். உங்களுக்கு இன்னைக்கு நேரம் நல்லா இருக்கு. எனக்கு அப்போ நல்ல. வணக்கம், எனது பேர் மலர்மகள். உங்களுக்கான கால வரையறை தொடங்குகிறது. மானிடன் மானிடர். அமைதி அமைதி அமைதி. அவங்கள சிந்திக்க விடுங்க. மார்கழி. அப்படியா? 8 மதிப்பெண்கள். நன்றி. முடிச்சிட்டிங்களா? இப்போ தமிழில் ரொம்ப எனக்கு நல்ல ஓரளவுக்கு தேர்ச்சி உண்டு அப்படின்னு நினைக்கிற 2 அல்லது 3 பேர் மட்டும் வாங்க. 5 எழுத்து சொற்கள் ஒரு 2 3 பேர் நடத்தின்னு முடிச்சிருவோம். இருவர் அல்லது மூவர் வாங்க. கனி வாங்க. எங்க கனி? 3 பேர் 5 எழுத்து சொற்கள் உங்களுக்கு வாங்க. இங்க வந்துருக்க. வாங்க வாங்க, பரவாயில்ல வாங்க. ஒவ்வொருத்தரா வாங்க. ஜனா இல்ல? சரி,
அந்த எனக்கு தமிழில் தேர்ச்சி இருக்குன்னு அரங்கத்துக்கு முன்னாடி சொல்கிறதுக்கே ஒரு உறுதி வேணும்ல. அப்போ இவருடைய தமிழ் ஆசிரியர் தானே நம்ம பாராட்டணும், அந்த உறுதி ஏற்படுத்தி கொடுத்ததற்கு. கற்றுக்கொண்டதற்காக இவருக்கும் அந்த பாராட்டு உண்டு. உங்களுக்கான காலவரையறை தொடங்குகிறது. 5 எழுத்து சொல். அமைதியாக இருக்கணும். சொற்பனம். சொற்பனம். சொற்பதம் என்ன சொல் பாருங்க. சொற்பனம். கரெக்ட். சொல்பாதம். சொல் பாதம். சொல் பாதமா? சரி. உங்களுக்கான கால அவகாசம் நிறைவடைந்தது. ரொம்ப கடினமோ? கொஞ்சம். சரி, நான் வேற தரேன் உங்களுக்கு. ஏன்னா இது கடினம் தான், எனக்கே தெரியும். இதை நீங்க சொல்லணும். உங்களுக்கான கால வரையறை தொடங்குகிறது. நிசப்தம். நிசப்தம் நேரடியான தமிழ் சொல் இல்லை, இருந்தாலும் நீங்க சொன்னதற்காக அதே. நிகழ்ச்சி. என்ன நீங்க பாட்டு கை தட்டுறீங்க என்ன கேட்காம? அருமையா சொன்னீங்க. வாங்க அடுத்தவர். தேங்க்யூ guys. தொடங்கலாமா? அறிமுகப்படுத்திக்கிறீங்களா? சந்திரவதனி சிவபாலன். உங்களுக்கான கால வரையறை தொடங்குகிறது. எள்ளளவு, எத்தனம், எலுமிச்சை, அருமை. வாங்க அடுத்தவர். அறிமுகப்படுத்திக்கங்கம்மா. எனது பெயர் ஞானேஸ்வரி பாஸ்கரன். உங்களுக்கான கால வரையறை தொடங்குகிறது. அம்மம்மா, அவசரம், அவதானம், ஆரவாரம், அசிங்கம். அசிங்கப்படுத்திட்டீங்க போங்க. அழகா சொன்னீங்க. இல்ல இல்ல விளையாண்டு முடிச்சிடணும். ஐயோ. கனி, உங்களுக்கான கால வரையறை தொடங்குகிறது. எந்திரம். எந்திரம். ஒரு பொருள், பழங்காலத்து தமிழ் மொழி சார்ந்த பொருள். உங்களுக்கான கால அவகாசம் நிறைவடைந்தது. நன்றி. நான் இல்லை மேடைக்கு வந்ததுக்கு காரணம், நானும் ஜேம்ஸும் 45 வருட நண்பர்கள். ஜேம்ஸ் அதாவது ஆல்மோஸ்ட் ஸ்கூல் எண்ட்லேருந்து ஆரம்பித்து காலேஜில், அப்புறம் நாங்கள்லாம் சேர்ந்து மியூசிக் பேண்டு. அவர் சினிமா துறைக்கும் அதாவது தொலைக்காட்சி துறைக்கும் போயிட்டார். நான் அதே நேரத்தில் கனடாவுக்கு ஷிஃப்ட் ஆகி வந்துட்டேன். எனக்கு ஜேம்ஸுக்கிட்ட ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம், எந்த அளவுக்கு ஆங்கில அறிவு இருக்கோ, எந்த அளவுக்கு இசை அறிவு இருக்கோ, அதே மாதிரி தமிழ்நாட்டில் தமிழ் அறிவு அது என் நண்பன்கிறதுக்காக சொல்லலை. நாங்கள்லாம் பெரிய ஃபேன்ஸ் ஜேம்ஸுடைய தமிழுக்கு. எனக்கு தெரிஞ்சு ஜேம்ஸ் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்கள்ட்ட இங்கிலீஷில் பேசுவார், ஆனால் தமிழ் தெரிஞ்சவங்கள்ட்ட இங்கிலீஷில் பேச மாட்டார். ஹி ஆல்வேஸ் ஸ்பீக்ஸ் அதாவது தமிழில் தான் பேசுவார்.
ஸோ எனக்கு ஒரு பெருமை அது இவ்வளவு அழகான தமிழ், அதாவது தமிழை வளர்க்குறதுல ஜேம்ஸுக்கும் ஒரு பெரிய பங்கு. அது நம்மளை பொறுத்தவரையும் தமிழுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் தான். ஏன்னா எல்லோரும் இந்த ஸ்டேஜில் இருந்து இப்படியெல்லாம் இருந்துக்கிட்டு தமிழ்லாம் அதிகமாக பேச மாட்டாங்க. சும்மா 4 நாள் வளர்ந்தவொடனே இங்கிலீஷில் தான் டஸ்ஸு புசுங்குவாங்க தமிழ்நாட்டிலலாம். பட் அவர் வந்து தமிழ்லேயே இருக்கார். நீங்கள் எல்லோரும் மறந்துடாமல் இப்போ கலைஞர் டிவியில் போயிட்டுருக்கிற அந்த ப்ரோக்ராமை பாருங்கள். இந்த ப்ரோக்ராமு தேங்க்யூ. காசு தருவியா? ஏமா எனக்கு சகோதரி. எங்களுக்கு இந்த மேடையில் நாங்கள் நிறைய தடவை நாங்கள் தொலைக்காட்சியில் பார்த்துருப்போம் உங்களது நிகழ்ச்சிகளை. அதை நாங்கள் வந்து பார்க்கும் பொழுது ஆசையாக இருக்கும், நாங்களும் அந்த இடத்தில் அந்த மாணவர்கள் போலவே நாங்களும் விளையாட வேண்டும். அந்த வாய்ப்பை இந்த மேடையில் எங்களுக்கு எடுத்து வந்தது. அதுவும் நீங்கள் உங்களோட சப்போர்ட்டிவ் இல்லாமல் தனியாக எங்களுக்கு அந்த இந்த மேடையில் எடுத்து வந்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. நன்றி. இந்த நிகழ்ச்சியை நாங்கள் அரங்கங்களில் எல்லா நாடுகளையும் நடத்தும் பொழுது அணிகளாக நடத்துவோம். 2 பேர் மேலே வருவாங்க, நண்பர்களோ தோழிகளோ கணவன் மனைவியோ ஆசிரியர் மாணவரோ. அவங்க வந்து விளையாடுவாங்க. ஒரு 50 அணிகளுக்கு வாய்ப்பு கொடுப்போம். அப்போ தான் இறுதி போட்டிக்கு யார் வர்றதுன்ற ஒரு பிரமிட் லெவல் இருந்தால் தான் விளையாட்டு சுவாரஸ்யப்படும். இங்கே நிறைய பேருக்கு விளையாட வாய்ப்பு வரணும், இந்த விளையாட்டை அறிமுகப்படுத்தணுன்றதுக்காக சும்மா நம்ம ஒவ்வொரு சொல்லாக அனுப்பிவிட்டோம். நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு 50 ஜோடிகள் அணிகளை எடுத்துக்கொள்வோம். அதில் முதல் சுற்றில் சிறந்த 25 அணிகளை தேர்ந்தெடுப்போம். பிறகு 12 அணிகள் 6 அணிக்கு வச்சு இறுதி போட்டு நடத்தி அதில் 3 எழுத்து சொற்கள், 4 எழுத்து சொற்கள், 5 எழுத்து சொற்கள் வரைக்கும் போவோம். கடுமையாக நடத்தி ரொம்ப திறமைசாலிகளை கடைசியில் கண்டுபிடிச்சிட முடியும் ஒரு அரங்கத்தில். எல்லா நகரங்கள்லையும் அது நடக்குது. ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். இறுதி போட்டியில் முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு வெல்பவர்களுக்கு மிகப்பெரிய பரிசை அந்த உள்ளூர் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் செய்வது வழக்கம். இந்த நிகழ்ச்சியை நம்ம எல்லா ஊர்களிலும் நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம். நீங்கள் அழைக்கும் பட்சத்தில் இங்கே டொரண்டோலேயே ஏற்கனவே ஒருத்தர் எங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை இங்கே நடத்த இருக்கும் பொழுது பொதுமக்கள் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் இதில் பங்கு பெற்று பயனடைய நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சந்திப்போம் இன்னொரு.